தனுசு ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. தனுசு ராசிக்காரர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தனுசு ராசி அப்படின்னாவே தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் வாழ போறீங்க. இத்தனை நாள் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கும் கண்ணீருக்கும் இதுக்கு எல்லாமே ஒரு மிகப்பெரிய விடிவு காலம் வரப்போகுது உங்கள் வாழ்க்கையில். குறிப்பாக உங்கள் வீட்டு வாசப்படியை மிதித்து ஒரு புதிய நபர் உள்ளே வர போகிறாரு. அவர் யார்? அவர் வரவால உங்கள் தலையெழுத்து எப்படி அடியோடு மாறப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம ரொம்ப ஆழமாக பார்க்க போகிறோம். கொஞ்சம் கூட கவனத்தை சிதற விடாமல் முழுமையாக கேளுங்க. ஏன்னா இது உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய மிகப்பெரிய காலகட்டம். நீங்கள் எதிர்பார்க்கவே இல்லாத பல அற்புதங்கள் உங்கள் கண்ணு முன்னாடி இனிமேல் நடக்க போகுது. சில வருஷங்களாகவே தனுசு ராசிக்காரங்க படாத பாடுபட்டுட்டீங்க. தொட்டது எதுவுமே தொடங்கலை. நம்பினவங்க எல்லாருமே முதுகலை கொடுத்திட்டாங்க. யாருக்கு என்ன ஓடோடி போய் உதவி செஞ்சாலுமே அது கடைசியில் உங்களுக்கு பெரிய பகையாக தான் முடிஞ்சிருக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லை, குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லை, கழுத்து வரைக்கும் இருக்கிற கடன் தொல்லை, கடுமையான மன உளைச்சல்னு ஒரு மனுஷன் வாழ்க்கையில் எத்தனை கஷ்டத்தை தான் தாங்குவான் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் சோதிக்கப்படுவீங்க. சுற்றி இருக்கிறவங்க முன்னாடி நல்லா இருக்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருந்தாலும் தனிமையில் சிந்தன கண்ணீர் அந்த ஆண்டவனுக்கு மட்டும்தான் தெரியும். உங்கள் நேர்மைக்கும் உங்களினுடைய நியாயத்திற்கும் இந்த உலகத்தில் மரியாதையே இல்லை அப்படின்னு பல ராத்திரிகள் தூங்காமல் யோசிச்சிருப்பீங்க. தனுசு ராசிக்காரங்க பொதுவாகவே ரொம்ப நல்லவங்க. மனசில் ஒன்றை வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேச தெரியாத ரொம்ப வெள்ளந்தி மனசுங்க. அதனாலேயே பல இடத்துல நீங்கள் ஏமாந்து போயிருக்கீங்க. உண்மையாக இல்லையானே உங்கள் மனசை தொட்டு சொல்லுங்கள். ஆனால் இப்போது கிரகநிலை உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக மாறிக்கிட்டு வருது. இவ்வளவு நாள் உங்களை ஆட்டி படைச்ச அந்த கெட்ட நேரம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு விலகி ஒரு மிகப்பெரிய யோக காலம் உங்களை தேடி வரப்போகுது. இருண்ட வானத்தில் திடீர்னு ஒரு வெளிச்சம் வந்தால் எப்படி இருக்குமோ அப்படி உங்கள் வாழ்க்கை ஒரு பிரகாசமான ஒளி வீச போகுது. உங்கள் ஜாதகத்தில் இப்போ ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த அபூர்வமான கிரக சேர்க்கை ஒரு ஆச்சரியத்தை உங்கள் வீட்டுக்கே நேராக கொண்டு வரப்போகுது. நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு நபர் உங்களை தேடி வீடு தேடி வரப்போகிறாரு. அவர் ஒன்றும் சாதாரணமான ஆள் கிடையாது. உங்கள் தலையெழுத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய அந்த நபருக்கு சக்தி இருக்குது. இத்தனை நாளாக மூடி கிடந்த உங்களோட அதிர்ஷ்ட கதவுகள் எல்லாமே அவர் உங்கள் வீட்டில் எடுத்து வைக்கிற முதல் அடியில் தடன்னு திறக்க போகுது. அந்த நபர் யார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய ரகசியம். உங்கள் சொந்தக்காரராக இருக்கலாம், இல்லை ரொம்ப நாளாக பேசாமல் மனஸ்தாபத்தில் இருந்த நண்பராக இருக்கலாம், இல்லை நீங்கள் இதுவரைக்கும் முகம் கூட பார்க்காத அறிமுகம் இல்லாத புதிய நபராக கூட இருக்கலாம். ஆனால் அவருடைய வரவு உங்கள் வீட்டில் ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் நிம்மதியும் கொண்டு வரப்போகுது. அவர் ஒரு தூதுவான் மாதிரி இறைவனால் அனுப்பி வைக்க உங்கள் வீட்டுக்கு வந்திருக்காரு. அவர் மூலமாக உங்களுக்கு கிடைக்க போகிற அந்த ஒரு வாய்ப்பு இதுவரைக்கும் நீங்கள் இழந்த அத்தனை செல்வத்தையும் நிம்மதியும் சமுதாயத்தில் உங்களுக்கு இருந்த மரியாதையும் வட்டியும் முதலுமா திருப்பி கொடுக்க போகுது. காசு பணம் விஷயத்தில் இத்தனை நாளாக இருந்த தடைகள் எல்லாமே சுக்குநூறாக உடையும். தொழிலாக இருக்கட்டும், உத்தியோகமாக இருக்கட்டும், எந்த துறையில் இருந்தாலுமே அதில் மிகப்பெரிய உச்சத்தை தொட போகிறீங்க. இதுவரைக்கும் உங்களை கேவலமாக பேசினவங்க, உதாசீனப்படுத்தினவங்க எல்லாருமே வாயடைச்சு ஆச்சரியப்பட கூடிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கை தரம் மிகப்பெரிய அளவில் உயரப்போகுது. உங்கள் வீட்டை தேடி வரப்போகிற அந்த புதிய நபரால் முதல்ல பெரிய மாற்றம் உங்கள் பண கஷ்டத்தில் தான் தெரிய போகுது. காலையில் எந்திரிச்ச உடனே இன்னைக்கு என்ன செலவு காத்துக்கிட்டு இருக்கோ, யார்கிட்ட போய் கையேந்த பெறமோ அப்படின்னு பயந்து பயந்து வாழ்ந்த காலம் எல்லாம் இனி மலையேற போகுது. அவர் கொண்டு வர ஒரு செய்தி அல்லது அவர் மூலமாக கிடைக்க போகிற ஒரு வாய்ப்பு உங்கள் பொருளாதார நிலைமையை அப்படியே தலைகீழாக மாற்றி போடும். ரொம்ப நாளாக வரலையேன்னு நீங்கள் நம்பிக்கையோடு விட்ட பணம் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் உங்கள் கைக்கு வந்து சேரும். அடமானத்தில் இருக்கிற நகையோ இல்லை நிலப்பத்திரமோ அதை மீட்கிறதுக்கான வழி தானாகவே பிறக்கும். நீங்கள் தொட்ட காரியம் எல்லாமே தொடங்க போகுது. வியாபாரத்தில் இத்தனை நாளாக இருந்த மந்த நிலை மாறி லாபம் பல மடங்காக பெருக போகுது. வேலை பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நாளாக தள்ளி போன பதவி உயர்வு, ஊதிய உயர்வு எல்லாமே உங்களை தேடியே வரும்.
அடுத்ததாக குடும்பத்தில் இத்தனை நாளாக இருந்த குழப்பங்கள், சண்டை சச்சரவுகள் எல்லாமே இந்த நபரோட வரவால் காற்றுல கரைஞ்ச மாதிரி காணாமல் போயிடும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்கசப்புகள் தீர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அன்பாக வாழ ஆரம்பிப்பீங்க. எந்த சொந்தக்காரங்க உங்களை பார்த்து ஒதுங்கி போனாங்களோ அவங்க எல்லாருமே உங்கள் அருமையை புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் உங்களை தேடி வருவாங்க. கல்யாண வயசில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இத்தனை நாளாக தடங்கல்களாக இருந்த கல்யாண பேச்சு ரொம்ப சுகமாக கூடி வரும். உங்கள் வீட்டில் ரொம்ப நாளாக கேட்காத மங்கள ஓசை இனி கேட்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாமல் கோயிலாக ஏங்கி தவிச்சவங்களுக்கு அந்த குறை நீங்கி வீட்டில் தொட்டில் கட்ட போகிற சத்தம் சந்தோஷமான காலகட்டம். இந்த நபர் உங்கள் குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய ஒற்றுமையையும் பிணைப்பையும் உருவாக்க போகிறாரு. இத்தனை நாளாக நரகமாக இருந்த எங்களோட வீடு இனி கோவில் மாறி மாறப்போகுது. இத்தனை கஷ்டங்களையும் மனசுக்குள்ளேயே போட்டுட்டு புழுங்கி வெளியில் சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் தவிச்சதாலேயே உங்களில் பல பேருக்கு உடல் ரீதியாகவும் நிறைய தொந்தரவுகள் வந்திருக்கும். தூக்கமில்லாத ராத்திரிகள், காரணமே இல்லாத ஒரு பயம், நெஞ்சு வலி, மன உளைச்சல், இது எல்லாமே இனி உங்களை விட்டு தூரமாக ஓடி போக போகுது. உங்கள் முகத்தில் இத்தனை நாளாக இருந்த அந்த களைப்பு, கவலை எல்லாமே போய் ஒரு புது பொலிவு ஒட்டிக்க போகுது. ரொம்ப சுறுசுறுப்பாக உற்சாகமாக உங்கள் வேலைகளை செய்ய ஆரம்பிப்பீங்க. ஆனால் இதுக்கு எல்லாமே ஒரு அச்சாணியாக அமைய போகிற அந்த ஒரு நபர் யார்? அவர் எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது? அவர் எப்போ உங்கள் வாட்சல் படியை மிதிப்பார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி உங்கள் மனசில் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கும். அவரை சர்வ சாதாரணமாக நீங்கள் கடந்து போயிட முடியாது. அவர் அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு கிரகங்கள் சில குறிப்புகளை நமக்கு தெளிவாக கொடுக்குது. அந்த நபர் உங்கள் வாழ்க்கையில் எந்திரிச்சு நிற்க முடியாத நேரத்தில் கை கொடுத்து தூக்கி விடுற மாதிரி தான் உள்ள நுழைய போகிறாரு. அந்த நபர் எப்படி இருப்பார் அப்படின்னா, நீங்கள் ரொம்ப குழம்ப வேண்டாம். அவர் ஒரு பெரிய பணக்காரராகவோ அதிகாரியாகவோ உங்கள் வீட்டுக்கு வரணும்னு அவசியம் கிடையாது. ரொம்ப சாதாரண ஒரு தோற்றத்தில் உங்களுக்கு ஒரு சின்ன உதவி செய்கிறதுக்காகவோ இல்லை உங்ககிட்ட ஒரு சின்ன உதவியை கேட்கறதுக்காகவோ கூட வரலாம். ஆனால் அவர் பேசுகிற அந்த ஒரு வார்த்தை உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய தீப்பொறியை உருவாக்கும். இத்தனை நாளாக இருட்டில் தலை வச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு, இருட்டில் தவிச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு சின்ன வெளிச்சத்தை காட்டி புது வழியை காட்டுவார். அந்த வழி தான் உங்கள் வாழ்க்கையோட மிகப்பெரிய ராஜபாட்டாக மாறப்போகுது. அவர் வீட்டுக்குள்ளே நுழையும் போது உங்களுக்கே தெரியாமல் மனசுக்குள்ளே ஒரு இனம் புரியாத அமைதி வரும். ஒரு நல்ல அதிர்வலை உங்கள் வீட்டுக்குள்ளே பரவுறத நீங்கள் ரொம்ப ஆழமாக உணர்வீங்க. இது உங்கள் குலதெய்வமே அந்த நபர் ரூபத்தில் உங்கள் வீட்டுக்கு வர்றது அப்படிங்கிறத குறிக்கும். ஒரு மிகப்பெரிய அறிகுறி. இந்த நபர் உங்கள் வீட்டு வாசப்படியை மிதிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் சில நல்ல சகுனங்கள் தொடர்ச்சியாக நடக்கும். நீங்கள் பூஜை அறையில் ஏற்றி வச்ச விளக்கு ரொம்ப நேரம் பிரகாசமாக எரியும். வாடி போன செடிகள் திடீர்னு துளிர் விட்டு பூக்கும். ரொம்ப நாளாக உங்கள் வீட்டு பக்கம் வராத பறவைகள் உங்கள் வீட்டு ஜன்னல் வழி வந்து சத்தம் போடும். இது எல்லாமே இயற்கை வந்து உங்களுக்கு சொல்கிற ஒரு செய்தி. உங்கள் கெட்ட நேரம் முடிஞ்சு நல்ல நேரம் தொடங்கிருச்சு அப்படிங்கிறதுக்கான சாட்சி. இது எல்லாமே தனுசு ராசிக்காரங்க, நீங்கள் எப்போவுமே மற்றவங்களுக்கு நல்லது மட்டுமே நினைப்பீங்க. உங்கள் மனசில் கொஞ்சம் கூட கள்ளம் கபடம் கிடையாது. இத்தனை காலமாக செஞ்ச அந்த ஒரு புண்ணியம் எல்லாமே இப்போ உங்களுக்கு மொத்தமாக சேர்ந்து ஒரு பெரிய பலனை கொடுக்க போகுது. கஷ்டப்படும் போது கடவுள் கண்ணை திறக்கலையேன்னு நிறைய முறை அழுதுருப்பீங்க. ஆனால் அந்த கடவுள் உங்களுக்கான சரியான நேரத்துக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தார். அந்த பொன்னான நேரம் இப்போ உங்கள் வாசலுக்கு வந்துருச்சு. அதனால் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் ரொம்ப கவனமாக பாருங்கள். உங்களுக்கு கிடைக்கிற புதிய தொடர்புகள், அறிமுகங்களை சாதாரணமாக நினச்சி அலட்சியப்படுத்தாதீங்க. யாராவது வந்து ஏதாவது ஒரு புதிய தொழில் வாய்ப்போ இல்லை புதிய யோசனையோ சொன்னாங்க அப்படின்னா அதை தட்டி கழிக்காம கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. அந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி உங்கள் தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு சூட்சமாக ஒளிஞ்சிருக்கும். ஏன்னா இறைவன் நேரடியாக வந்து யாருக்கும் எந்த உதவியும் செய்ய மாட்டார். அவர் மனிதர்கள் ரூபத்தில் தான் வருவார்.